எம்ஜிஆர் வந்து அந்த அந்த டைம் பீரியட்ல அவர் வந்து பில்ட் பண்ண இமேஜ் வந்து நிறைய அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பாடல்கள்னு வச்சுக்கலாமே. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து புத்தன் இயேசு காந்தி பிறந்தது ஏழைகள் நமக்காக அப்படின்ட்டு அந்த ஸோ அந்த ஓடும் மேகங்கள் அவரோட பாட்டு எல்லாமே வந்து ஒரு ஒரு கருத்தோட ஒரு ஒரு கோலோட இப்போ நம்ம திரும்பி பார்த்தா ஓ இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு போயிருக்கு. அந்த மாதிரி இந்த படத்துல ஒண்ணுமே இல்லை. ஆமாம், நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, இந்த படத்தில் இருக்குல்ல, நம்ம ஒரு பேரே வரலாறு ஒன்று வைக்கிறோம். அந்த பாட்டு எல்லாமே வந்து என்னென்னா அந்த சுச்சுவேஷன் வந்து அங்கே ஒரு டிமாண்ட் வைக்குது, அங்கே ஒரு பாட்டு வேணும். அப்போ அந்த பாட்டோட லிரிக் எப்படி இருக்கும்? ஒருத்தர் வந்து நடிகராக இருந்து அரசியல் தலைவர் ஆகிட்டார். அப்போ லிரிக் எழுதும்போது நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு லிரிக் எழுதுனீங்கன்னா பத்த மாட்டேங்குது, அவருக்கு ஓகே வீக்காக இருக்குது. ஸோ அது வந்து இதை நினச்சதான் அவர் அதை பண்ணுறதுனால நம்ம இதை பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர் வந்து ஒரு நடிகராக இருந்தாருன்னா நம்ம பண்ண மாட்டோம். அவர் ஒரு சின்ன நடிகராக இருந்தால் சுத்தமாக பண்ண மாட்டோம். அவர் ஒரு நடிகராக இருக்கார், பெரிய நடிகராக இருக்கார், அரசியல்வாதி ஆகிட்டார், போகிற இடம்லாம் ஒரே இப்போ இதுவாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒன்று பண்ணிங்கன்னா நம்ம பவரே இல்லை, நமக்கு அந்த பாட்டில் உட்காரவே மாட்டேங்குது. அப்போ அவங்க கட்சிக்கு போடுற பாட்டு பயங்கரமாக இருக்குது, அது கண்ணாபின்னா நிட் ஆகுது. அப்போ நீங்கள் எப்படி அதை ஓவர் பவர் பண்ணால் தான் இந்த பாட்டை கேட்கும் அவங்களுக்கு. ஸோ நான் சொல்கிறது அவர் பண்ணுற செயல்கள்னால நம்ம இதை பண்ண வேண்டிய அவசியம் வருது. இப்போ இந்த கட்டாயம் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து நம்ம லாஸ்ட் டைம் பேசினப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு படத்தில் வந்து கதையை விட இன்ஃபர்மேஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எக்ஸாம்பிள் வந்து கசினோ, அதாவது அதில் வந்து கதையை விட ஒரு அந்த கசினோ ஆப்ரேஷன்லாம் எப்படி இருக்குது, இங்கே எப்படி பணம் இதாகுது, அதெல்லாம் சொன்னீங்க. ஸோ இந்த படத்தில் வந்து இன்ஃபர்மேஷனாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? இதில் அதான் நம்ம ஃபஸ்ட்டு பேசணும்ல சார், இந்த ஃபியர் கேள்விக்கு. அந்த ஃபியரும் இந்த ஃபியருக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸும். ஓகே, ஃபியர் எப்படி வருது, த்ரெட் இருந்தால் வருது, த்ரெட் எங்கேருந்து வருது அப்படின்னா அதுதான் படம். த்ரெட் எங்கேருந்து வருதுன்னா ஒரு டர்ட்டி பாலிட்டிக்ஸ்லேருந்து வருது. ஸோ அப்போ அது யார் பண்ணுறா, அவன் தான் இல்லை. இன்னொன்று, இப்போ பாலிட்டிக்ஸுங்கிறது இப்போ ட்ரெய்லர்லேயே ஒரு சீன் இருக்குல்ல, அதாவது நல்லது பண்ண வராமல் நீங்கள் வந்து இதை பண்ண வரீங்களா, இதை பண்ண வரீங்களா, இதை பண்ண வரீங்களான்னு எல்லாரும் அடிக்கிறாங்கல்ல. இப்போ நம்ம காலாகாலமாக வந்து இந்த டர்ட்டி பாலிட்டிஷியனுங்கிற ஒரு வில்லனை நம்ம வந்து பார்த்துருக்கோம் சினிமாவில், தமிழ் சினிமாவில் எஸ்பெஷலி. இது வந்து ஒரு மேபி அட்லீஸ்ட் 20 இயர்ஸாக ஒரு அமைச்சர்கள்லாம் இதில் பண்ணாங்க அது பண்ணாங்க அப்படின்லாம் ஸோ இருக்குது. இதில் அது எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கீங்களா? அதாவது டிஃப்ரெண்ட்டாக என்ன சார், உண்மைக்கு நெருக்கமாக காமிக்கிறோம். இப்போ இந்த வார்த்தைக்கு நான் இப்படி சொல்லணுன்னா, இப்போ கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய், தமிழில் ஒரு சேயிங் இருக்குல்ல சார். இது வந்து சம் 100 இயர்ஸோ 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியோ சொல்லியிருக்கு. அப்போனா இன்றைக்கி சொசைட்டியில் பொய்கள் வந்து பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷனில் இருக்குது. நம்ம வந்து நிறைய ஐடி விங்ஸ் வந்துடுச்சு, வார் ரூம் வந்துச்சு, இன்னெவிட்டபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு பொய்யை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னொரு பொய்யை சொல்கிறது. இப்போ ஒருத்தன் பொய் சொல்கிறான், அவன் ஜெயிச்சிடறான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவனால உண்மையை பேசி ஜெயிக்க முடியல, ஸோ அவனும் பொய் சொல்கிறான். இப்போ பொய்களுக்கு இடையில் சண்டை வருது, ஒரு நாடே பொய்களை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போது இந்த சேயிங் 1000 வருஷம் முன்னாடி இருக்குன்னா அப்போவும் இதே பொய் இருக்குது. இப்போ டெக்னாலஜியால் கண்ணா பின்னான இது வந்து வளர்ந்துருக்கு. இப்போது நம்ம ரொம்ப காலமாக இவன் கெட்டவன் சொல்லிகிட்டு இருக்கோம். அதை எப்படி நம்ம புதுசாக சொல்கிறதுன்னா, உண்மையை சொல்கிறது தான் புதுசு. கான்டெம்பரரியாக இருக்கிற ட்ரூத்தை சொல்கிறது தான் புதுசு. அதனால் எப்போ பாரு நீ அரசியல்வாதியே வில்லனாக்கிறன்னா அவன் இருக்கான் வில்லனா, சொசைட்டியில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அதை எவ்வளோ தூரம் உண்மைக்கு நெருக்கமாக சொல்கிறது, எவ்வளோ தூரம் அந்த ஒரிஜினல் ரீமேக்கை அடாப்ட் பண்ணி சொல்கிறது, கொஞ்சம் மீறி போனால் கூட வேர்ல்டு சேஞ்ச் இருந்தால் கூட அதை எப்படி புதுசாக சொல்கிறதுன்றது தான். அப்புறம் இந்த படத்தில் அந்த பொலிட்டீஷியன் வில்லன் கிடையாது, அதை தாண்டி ஒரு வில்லன் இருக்கான், ஒரு பயங்கரமான வில்லன் இருக்கான். அவனுடைய மோட்டிவ் ரொம்ப பெருசு. விஜய் சாரோட படங்களில் ஐ கான்ஃப்ளிக்ட் படங்கள் வந்து ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ஐ கான்ஃப்ளிக்ட் படம் இது. ஒரு சிம்பிள் படம், அதாவது இதுவாக நம்ம கோராக பேசும்போது ஒரு ஃபியர் பொண்ணுக்கு இருந்து அதை காப்பாற்றுற ஹீரோவாக இல்லாமல் ஒரு ஃபியர் நாட்டுக்கே இருந்து அந்த பொண்ணையும் நாட்டையும் சேர்த்து காப்பாற்றினா என்ன ஆகும், அதுதான் இந்த படம். இதை வந்து இப்போது பகவந்த் கேசரி வந்து
இல்லை அந்த படத்துலேருந்து எவ்வளோ பர்சன்ட் இதில் இருக்குது? ஒரு 40% இருக்குமா? 50-50. 50-50. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 60% இருக்கும், செகண்ட் ஹாஃபில் ஒரு 20% இருக்கும். இப்போது ஒரு கட்டத்தில் வந்து படத்தை பற்றின நியூஸ் ரிலீஸ் ஆகுது, ஒரு டீசரோ ட்ரெய்லரோ ரிலீஸ் ஆகுது. ஆமாம், அது மட்டும் ரூமர் தான். ஆமாம். பகவந்த் கேசரி இதுன்ட்டு யாருக்குமே ஃபுல்லாக தெரியாது. ஆமாம், ஆமாம். ஆனால் அந்த 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 விஷுவல்ஸை பார்த்தோன்னே இது பகவந்த் கேசரி தான், அப்படி ஐயோ இதை போய் பண்ணுறாங்களே இது அதுன்ட்டு எல்லாரும் வந்து மன உளைச்சல் ஒரே ஒரு பயங்கர சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு மாதிரி வாட் வாஸ் யூ ஃபீலிங்? சார் அதுதான் இப்போது இந்த மன உளைச்சலில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அனுபவித்து அதை கிராஸ் பண்ணிட்டு தானே பண்ணுறோம். ஸோ அதான் இப்போ என்ன சார், விஜய் சாருக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்குது, அவருக்கு பயங்கரமான ஒரு சினிமா அறிவு இருக்குது. அந்த அறிவில் தான் அவர் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறாரு. வெறுமனே வந்து நம்ம விஜய் சாரோட படங்களோட ரிலீஸுக்கு நீங்கள் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்ற விமர்சனங்களை பயங்கரமாக பார்ப்பீங்க. ஆனால் அதே படம் வந்து 6 வீக்ஸ் கழிச்சு இட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு டேட்டாஸ் இருக்கும். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து அது சொசைட்டியில் ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கும். இப்போ நான் சிங்கப்பெண்ணு சொன்னேன்ல, அது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கும் சொசைட்டியில். அதுதான் அவர் பவர். அப்போ அந்த பவர் அவர் என்னென்னா, நாம் பார்க்காத மக்களை அவர் பார்க்குறாரு. நாம் சில மக்களை வந்து இப்போ நம்மளை சுற்றி ஒரு நாலேஜ் விங் இருக்குன்னா நம்ம அந்த மக்களோடய தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஆனால் அவர் நம்ம பார்க்காத மக்களை பார்க்குறாரு, நம்ம பார்க்காத மக்களோட பேசுகிறாரு. ஒரு சில மூமெண்ட்டில் என் அசிஸ்டண்ட்டோட ஆர்குமெண்ட்ஸ் வரும். சார் இப்படி ஒன்று கேட்டார், இப்போ நம்ம ஒரு டைலாக் எழுதுகிறோம், ஒரு லிரிக் எழுதுகிறோம், இப்படி ஒன்று கேட்டார், இதை மாற்றலாமா அப்படின்போது மாற்றலான்னு நான் சொல்லுவேன். அப்போ அவங்க வந்து சார் அதுவே நல்லா இருக்குது சார், இதுவே நல்லா இருக்குது, ஏன் மாற்றணும்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், டே அவர் ஒரு 30 வருஷமாக ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், அவர் ஆடியன்ஸை நம்மளை விட, அதாவது என்னை விட அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ அவரோட இன்புட் ஏன் சொல்கிறாருன்னு பை பண்ணி அதை யோசிச்சுட்டு சரின்னா பண்ணிடணும். அதை முரட்டத்தனமாக வந்து அவர் சொல்கிறாரு அதனால் நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு இல்லை அப்படின்னு நான் நிறைய மாற்றிருக்கேன். ஏன்னா அவரோட ஆடியன்ஸ் அவருக்கு நம்மளோட ரொம்ப நல்லா தெரியும். அதே சமயம் விஜய் சார் மாதிரி ஒரு ஆக்டர் கிடச்சிருக்காரு, வெறுமனே அவரை வச்சு ஒரு கமர்ஷியல் பட்னும் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ அதில் ஒரு இன்டென்ஸான விஷயத்தை தெளித்து அவருடைய ஆடியன்ஸ் சிம்பிளான திங்ஸே பார்க்க விரும்புகிறாங்கல்ல, அவங்கள இன்னொரு ஸ்டெப் இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான்.